வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் ராஜஸ்தான் மாநில அமைச்சர் கலந்து கொண்ட தூய்மை இந்தியா திட்ட நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை குப்பையை சாலையில் வீசிவிட்டு பின்னர் அதை அகற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பாஜக சார்பில் நேற்று தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சுகாதார பணிகள் நடைபெற்றன. இதில் ராஜஸ்தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் கிரண் மகேஸ்வரி கலந்து கொண்டு சாலைகளில் கிடந்த குப்பையை அகற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அமைச்சர் வருகையை முன்னிட்டு நகராட்சி சார்பில் முன்னரே குப்பை கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டிருந்தன. இதனால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சேகரிக்கப்பட்ட குப்பை கழிவுகளை வேண்டுமென்றே சாலையில் வீசி பின்னர் அவற்றை மீண்டும் அகற்றினர். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கல்லிடைக்குறிச்சி பொன்மாநகர் முதல் தெருவை சேர்ந்தவர் புஷ்பம். இளைய மகன் ஜெயசிங்குடன் வசித்து வந்தார். நேற்று காலை ஜெயசிங் வழக்கம் போல் வேலைக்கு சென்றார். பின்னர் மாலை அவர் வீடு திரும்பிய போது புஷ்பம் வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். மேலும் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரம் தங்க செயின், காதில் அணிந்திருந்த 1 சவரம் தோடு ஆகியவை திருடப்பட்டிருந்தது. புஷ்பம் தனியாக இருந்ததை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் அவரை கொலை செய்த நகைகளை கொள்ளையடித்தது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். தங்களுடைய கோரிக்கைகளை நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மாநகராட்சி ஆணையருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் இன்று உள்ளாட்சித்துறை அமைச்சருடன் ஊழியர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நில மோசடி வழக்கில் 11 பேருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது. ஓமலூர் அருகே உள்ள தாராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சம்பத்குமார். இவரது பாட்டி துளசியம்மாள் கடந்த 1977ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணரெட்டி, அவரது மனைவி மனோன்மணி ஆகியோரிடம் இருந்து 2 ஏக்கர் நிலத்தை வாங்கினார். துளசியம்மாள் மறைவுக்கு பிறகு அவரது வாரிசுதாரரான சம்பத்குமார் நிலத்தை நிர்வகித்து வந்தார். இதற்கிடையே மனோன்மணியின் தரப்பினர் போலியான ஆவணங்களை தயாரித்து சம்பத்குமாரிடம் இருந்த நிலத்தை கடந்த 2008ஆம் ஆண்டு விற்பனை செய்தனர். இது தொடர்பான வழக்கில் மனோன்மணி, தீபா உட்பட 11 பேர் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய ஓமலூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ரமேஷ் குற்றவாளிகள் 11 பேருக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வங்கியில் பணம் செலுத்த வந்தவரிடமிருந்து 3.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மன்னார்குடி செங்குந்த முதலியார் தெருவை சேர்ந்தவர் ரவி. வீட்டில் இருந்து நேற்று 3.5 லட்சம் ரூபாயுடன் மன்னார்குடி நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள வங்கிக்கு சென்றார். அங்கு கூட்டம் அதிகமாக இருந்ததால் பணத்துடன் காந்தி சாலையில் உள்ள மற்றொரு வங்கிக்கு சென்றார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் ரவியின் பைக் டயர் பஞ்சராகி இருப்பதாக கூறினர். பைக் டயரை ரவி பார்த்த சமயத்தில் அவரிடமிருந்த பணத்தை திருடிய மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பினர். இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 40 ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாததை கண்டித்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குன்னூர் அடுத்த ட்ரூக், RF, பக்காசுரன் மலை, செங்கல்புதூர் உள்ளிட்ட கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. ஆனால் இந்த பகுதிகளுக்கு செல்லும் சாலை கடந்த 40 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாததால் வாகனங்கள் செல்ல முடிவதில்லை. இதனால் நோயாளிகளை 4 கிலோமீட்டர் தூரம் தொட்டல் வனப்பகுதி வழியாக சுமந்து வரும் அவலம் தொடர்கிறது. மேலும் பள்ளி செல்லும் மாணவர்களும் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இந்நிலையில் சாலை வசதி செய்து தர வலியுறுத்தி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்தனர். சென்னை அடுத்த மதுரவாயலில் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்தவரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சென்னை அசோக் நகரை சேர்ந்தவர் கிறிஸ்துதாஸ். இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் குறைந்த முன்பணத்தில் நகை, பண கொடுப்பதாக கூறி பொதுமக்களிடம் பணம் வசூலித்து வந்துள்ளார். இதை நம்பி 400க்கும் மேற்பட்டோர் கிறிஸ்துதாஸிடம் ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்துள்ளனர். பணம் வசூலித்த சில மாதங்களில் கிறிஸ்துதாஸ் தலைமறைவானதால்
பாதிக்கப்பட்டவர்கள் மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் கிறிஸ்துதாஸ் சுமார் 6 கோடி ரூபாய் அளவுக்கு பண மோசடி செய்தது தெரிய வந்தது. இந்நிலையில் நேற்று அண்ணாநகர் பகுதியில் கிறிஸ்துதாஸை மடக்கி பிடித்த பொதுமக்கள் அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கிருஷ்ணகிரியில் வரும் 17ஆம் தேதி அகில இந்திய மாம்பழ கண்காட்சி தொடங்குவதை முன்னிட்டு முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் கதிரவன் நேரில் ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் அகில இந்திய அளவிலான மாம்பழ கண்காட்சி நடைபெறும். இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மாம்பழங்களை காட்சிக்கு வைப்பார்கள். இந்த ஆண்டிற்கான கண்காட்சி வரும் 17ஆம் தேதி தொடங்குவதை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கதிரவன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கண்காட்சியில் 36 அரசு துறைகள் சார்பாக 50 அரங்குகளும், தனியார் விற்பனை பொருட்களுக்கு 80 அரங்குகளும் அமைக்கப்பட உள்ளன. வேலூர் மாவட்டம் வாலஜாபேட்டை அருகே தமிழக அரசு சார்பில் புதிய மணல் குவாரி திறக்கப்பட்டது. வாலஜாபேட்டை மற்றும் கந்தநேரி பகுதிகளில் மணல் குவாரி செயல்பட்டு வந்தது. கடந்த சில மாதங்களுக்கு முன் இந்த மணல் குவாரிகள் மூடப்பட்டதால் வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்நிலையில் வாலஜாபேட்டை அருகே உள்ள அணைக்கட்டு பகுதியில் தமிழக அரசின் சார்பில் புதிதாக மணல் குவாரி திறக்கப்பட்டது. ஆன்லைன் மூலம் முன்கூட்டியே பதிவு செய்யும் விதமாக மணல் விற்பனை நடைபெறுகிறது. இதற்கு தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் மரம் அடியோடு பெயர்ந்து விழுந்ததில் 5ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்தார். மேலும் 2 பேர் படுகாயமடைந்தனர். வால்பாறை அண்ணா திடலில் இருந்த ராட்சத மரம் ஒன்று நேற்று அடியோடு பெயர்ந்து விழுந்தது. அப்போது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த 5ஆம் வகுப்பு மாணவர் சிவராமன் மீது மரம் விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த அனு, களியன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் முறிந்து விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தினர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் அருகே பாட்டியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பேரனை போலீசார் கைது செய்தனர். வாணியப்பாடியை அடுத்து மேட்டுக்கொல்லை பகுதியைச் சேர்ந்தவர் சரோஜா. இவரது பேரன்களான சந்தோஷ் மற்றும் அருள்குமார் ஆகியோர் சரோஜாவின் நிலத்தில் வீடுகள் கட்டியதாக கூறப்படுகிறது. வீடுகளுக்கு மின் இணைப்பு பெற சந்தோஷுக்கு ஒப்புதல் கையொப்பம் அளித்த சரோஜா அருள்குமாருக்கு கையொப்பமிட மறுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அருள்குமார் சரோஜாவை கழுத்தை அறுத்து கொலை செய்தார். பின்னர் வாணியப்பாடி காவல் நிலையத்தில் சரணடைந்த அருள்குமாரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மதுக்கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூமாப்பட்டி 7வது வார்டு பகுதியில் குடியிருப்புகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் அருகே அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகின்றனர். எனினும் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரியும் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தியும் பத்ரா இருப்பு பூமாப்பட்டி சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. சென்னை பள்ளிக்கரணையில் அழுகிய நிலையில் கிடந்த முதியவரின் சடலத்தை போலீசார் மீட்டனர். பள்ளிக்கரணை மீனாட்சி நகர் 5வது தெருவில் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது காலி இடத்தில் அழுகிய நிலையில் முதியவரின் சடலம் கிடந்தது. போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்து கிடந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த வாசுதேவன் என்பது தெரிய வந்தது. அவரை யாரேனும் கொலை செய்து சடலத்தை வீசி சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புத்தர் காலத்தில் இருந்தே பசுக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலை இருந்து வருவதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் வகையில் பிரதமரை சந்தித்து முதல்வர் வலியுறுத்த வேண்டும் எனவும் மணல் குவாரிகளை அரசு உடனடியாக ஏற்று நடத்த வேண்டும் என்றும் கூறினார். அதிமுக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் ஆதாரத்துடன் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் வாதாடினால் நல்லது எனவும் வெறுமனே குற்றம் சாட்டினால் அது சரியாக அமையாது என்றும் தெரிவித்தார். மாடுகளை இறைச்சிக்காக விற்க மத்திய அரசு தடை விதித்துள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள கிருஷ்ணசாமி, புத்தர் காலத்தில் இருந்தே பசுக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்தியர்கள் மத்தியில் இருந்ததாக குறிப்பிட்டார்.
தமிழகத்தில் அலங்கோலமான ஆட்சி நடைபெற்று வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரங்கராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சமூக விஞ்ஞான கழகம் சார்பில் மக்கள் ஒற்றுமை பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரங்கராஜன், கடந்த 3 ஆண்டு பாஜக ஆட்சியில் சாதனைகள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும், வேதனை ஆட்சிதான் நடைபெறுகிறது என்றும் விமர்சித்தார். கருப்பு பணம் மீட்கப்பட்டு ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் செலுத்தப்படும் என தெரிவித்த மோடி வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என ரங்கராஜன் குற்றம் சாட்டினார். கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்டதாக வெளியான குற்றச்சாட்டு குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற திமுகவின் கோரிக்கையை அனுமதிக்க மறுத்தது ஜனநாயக முறைப்படி தவறு என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் PU சின்னப்பா பூங்காவில் நடைபெற்ற அக்கட்சியின் நிதியளிப்பு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தல், நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளித்தல் போன்ற கோரிக்கைகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தபோதும் சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இதேபோல் கூவத்தூர் விவகாரத்தையும் சட்டப்பேரவையில் விவாதித்திருக்க வேண்டும் எனவும், திமுகவின் கோரிக்கையை அனுமதிக்க மறுத்தது ஜனநாயக முறைப்படி தவறு எனவும் அவர் தெரிவித்தார். பெரம்பலூரில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். பெரம்பலூர் 4 ரோடு செல்வா நகரை சேர்ந்தவர் சேகர். இவர் அதே பகுதியில் டைல்ஸ் கடை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் நேற்று காலை வீட்டை பூட்டிவிட்டு மனைவியுடன் சேகர் கடைக்கு சென்றுள்ளார். பிற்பகல் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 23 சவரம் தங்க நகை, 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள், 1,60,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பூட்டிய வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் டிவி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. பல்லடம் JKJ காலனியை சேர்ந்தவர் ஆறுமுகம் நேற்று காலை குடும்பத்துடன் வெளியே சென்றிருந்தார். இதற்கிடையே பூட்டிய வீட்டில் தீப்பிடித்து எரிவதை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் வீட்டில் இருந்த 40,000 ரூபாய் ரொக்கம், டிவி, ஃப்ரிட்ஜ், முக்கிய ஆவணங்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. சென்னை பாரிமுனையில் உள்ள தமிழ்நாடு பொது அஞ்சலக கட்டிடத்தின் சிதிலமடைந்த மேற்கூரை நொறுங்கி விழுந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இக்கட்டிடத்தின் ஒரு பகுதி முற்றிலும் சிதிலமடைந்ததால் குறிப்பிட்ட சிறிய பகுதியில் மட்டும் பொது அஞ்சலக அலுவலகம் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் கட்டிடத்தின் மேற்கூரை நேற்று திடீரென சரிந்து பாதசாரிகள் செல்லும் பாதையில் நொறுங்கி விழுந்தது. எனினும் கட்டிடத்தின் மேற்கூரை சரிந்து விழுந்தபோது அப்பகுதி வழியாக யாரும் செல்லாததால் அசம்பாவிதம் ஏற்படவில்லை. சிவகங்கை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நேற்று பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. சிவகங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. திருப்புவனம் மற்றும் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சுமார் 1/2 மணி நேரத்திற்கும் மேல் கனமழை பெய்தது. இதேபோல் சிதம்பரம், கும்பகோணம், அரியலூரிலும் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை சூளைமேட்டில் காரில் கொண்டு செல்லப்பட்ட 2 கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக வழக்கறிஞர் மற்றும் உளவுப்பிரி ஆய்வாளரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சூளைமேட்டில் கார் ஒன்றில் பழைய ரூபாய் நோட்டுகள் கொண்டு செல்லப்படுவதாக மத்திய உளவு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த காரை உளவு பிரிவு போலீசார் பின்தொடர்ந்த நிலையில் சங்கராபுரம் பகுதியில் உள்ள மாநில உளவு பிரிவு ஆய்வாளர் ஆல்பர்ட்டின் வீட்டின் முன் நின்றது. காரில் இருந்தவர் ஆல்பர்ட்டின் வீட்டிற்குள் சென்ற சமயத்தில் காரை சோதனை செய்த போது 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழைய 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் இருந்தது தெரிய வந்தது. பின்னர் ஆய்வாளர் வீட்டிற்கு சென்றவரை பிடித்து விசாரித்ததில் அவர் ஆதம்பாக்கத்தை சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சாலை சிவகுமாரன் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் ஆல்பர்ட் மற்றும் சிவகுமாரனை சூளைமேடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர்.
நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கடுமையான குடிநீர் பஞ்சம் நிலவுவதால் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கும் அவல நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கீழவைராவிக்குளம் கிராமத்தில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வராததால் கிராமத்தினர் குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாமல் மிகவும் அவதிப்படுகின்றனர். இதனால் 3 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுக்க வேண்டிய மோசமான நிலையில் பொதுமக்கள் உள்ளனர். இதை பயன்படுத்தி சிலர் ஒரு குடம் தண்ணீரை 5 ரூபாய் வரை விற்கின்றனர். மேலும் தண்ணீர் இல்லாமல் குழந்தைகளை தொடர்ந்து பள்ளிக்கு அனுப்ப முடியாமல் கிராமத்தினர் பரிதவித்து வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் செயல்படும் இருசக்கர வாகன நிறுத்தும் இடம் குத்தகைக்கு விடப்பட்ட இடத்தை காட்டிலும் கூடுதலான இடத்தை ஆக்கிரமித்து செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு மாநகராட்சி சார்பில் 23,700 சதுர அடி மட்டுமே குத்தகை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த நிறுத்தத்தை குத்தகைக்கு எடுத்த ஒப்பந்ததாரர் கூடுதலாக 10,000 சதுர அடியை ஆக்கிரமித்து தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்களை நிறுத்தி கட்டணம் வசூலித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தை மாசிலா மாவட்டமாக மாற்ற தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 50 மைக்ரான் கீழ் உள்ள பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் பைகள் பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டுவர தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் கடைகளில் உணவுப் பொருட்களை பாலித்தீன் பைகளில் வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதை கண்காணிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். குன்னூரில் காட்டு யானைகள் வனப்பகுதிக்குள் விரட்ட முயன்ற போது அவை அதிகாரிகளை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகர பகுதிகளில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக 5 காட்டு யானைகள் உலா வருகின்றன. இதனையடுத்து வனத்துறையினர் கன்னி மாரியம்மன் கோவில் அருகே உள்ள தனியார் தேயிலை தோட்டத்திற்கு விரட்டினர். அந்த பகுதியில் முகாமிட்டிருந்த யானைகளால் தேயிலை பறிக்க தொழிலாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. கடந்த 1 மாதமாக இந்த யானைகள் வனத்துறையினர் விரட்டும் முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் பட்டாசு வெடித்து யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். பட்டாசு வெடித்து விரட்டும் போது ஆக்ரோஷமடைந்த யானைகள் வனத்துறையினரை விரட்டியதால் அனைவரும் ஓட்டம் பிடித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை அடுத்த தளி அருகே காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை தாலுகா தளி அடுத்த பேலக்கரை கிராமத்தை சேர்ந்த வெங்கடேசப்பா தமது விவசாய நிலத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த ஒற்றை யானை வெங்கடேசப்பாவை விரட்டி தாக்கியதில் படுகாயமடைந்தார். இதனையடுத்து அவரை மீட்டு தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பாலில் கலப்படம் செய்து விற்பனை செய்யும் தனியார் பால் நிறுவனங்களை தடை செய்ய வலியுறுத்தி கோவில்பட்டியில் பாரதிய கிசான் சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு இலவச பால் வழங்கி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களிடம் பெறப்படும் பாலுக்கு லிட்டருக்கு 40 ரூபாய் நிர்ணயம் செய்ய வேண்டும், பாலில் கலப்படம் செய்யும் தனியார் நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும், பசுக்களை பாதுகாக்க பசுவதை தடை சட்டம் வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. போராட்டத்தின் போது பொதுமக்களுக்கு 150 லிட்டர் பாலை இலவசமாக வழங்கி போராட்டக்காரர்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே 200 கிலோமீட்டர் நீளமுள்ள பிரதான கால்வாயை தூர்வாரும் பணிகள் தொடங்கின. கடந்த 1954ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட பவானிசாகர் அணையில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் நீளமுடைய பிரதான கால்வாயின் மூலம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 2,07,000 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறுகின்றன. இந்த கால்வாய் வெட்டப்பட்டு 60 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் தற்போது வரை தூர்வாரப்படவில்லை. இதனால் கால்வாயின் பல்வேறு இடங்களில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் உயரம் வரை வண்டல் மண் படிந்துள்ளது. அதனால் கால்வாயின் நீர் செல்லும் பாதை வெகுவாக தடைப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு தண்ணீர் வழங்குவதில் கடும் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனையடுத்து பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று அரச்சலூர் முதல் நல்லாம்பட்டி வரை முதற்கட்டமாக சுமார் 40 கிலோமீட்டர் அளவிற்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன.
கன்னியாகுமரி அருகே இடிந்து விழும் நிலையில் தனியார் நிலத்தில் இயங்கி வரும் அரசு பள்ளியை வேறு பகுதிக்கு மாற்றிட வேண்டும் என ஆசிரம நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். குமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே மேற்கு நெய்யூரில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சாரதா ஆசிரமத்திற்கு சொந்தமான நிலத்தில் அரசு பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளி பராமரிப்பு பணிகள் இன்றியும் மழையால் நனைந்தும் சேதமடைந்து இடியும் நிலையில் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. எனவே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு பள்ளியை வேறு பகுதிக்கு மாற்றி அந்த நிலத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஆசிரம நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இத்துடன் மாவட்ட செய்திகள் நிறைவு பெறுகின்றன.